அழகிய அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செனாக்கோனி வச்சு ஒரு இட்லி பொடி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்பொழுது எங்கள் அம்மா அடிக்கடி இதை செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பும் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. சிகப்பு மிளகாய் ஒரு 3 லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு பெருங்காயம் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 4-5 பல்லு பூண்டை தட்டி லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. மணமாக இருக்கும். இப்போ நம்ம செனாக்கோனியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. கருவாடு பிடிக்காதுன்றவங்க இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வறுத்தெடுத்த எல்லாத்தையும் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சுடுசோறுக்கும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் பிரமாதமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய சுவையை விரும்புகிறவங்க வேறு எந்த இட்லி பொடியுமே விரும்ப மாட்டாங்க. அவ்வளவு ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகிய அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.